Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ கோபி கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சைட் டிஷ்ங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பட்டாணி, 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 20 முந்திரி பருப்பு, 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெள்ளை பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சள் தூள், காஷ்மீரி வத்தல் தூள், கரம் மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 20 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் காரத்துக்காக 6 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். அது கூடவே 15 பல் பூண்டும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு கப் பட்டாணி சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துக்கிட்டால் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் வத்தல் தூள் கூட சேர்க்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்படி தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டால் அந்த கிரேவி வந்து கட்டியாக கிடைக்கும். இப்போ அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், காய்கறி எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட வெங்காயம் முந்திரி பருப்பு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதை மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே அருமையாக கிடச்சிருக்குங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கார்னிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ கோபி கிரேவி ரெடி ஆயாச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.